ஹாய்! இன்னைக்கு சண்டேக்கான என்னோட டெய்லி குக்கிங் ரொட்டீன் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. எவ்ரிடே டீயோட தான் என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு க்ளீனிங்கோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நேற்று நைட்டு க்ளீன் பண்ணலை. யூசுவலாக நைட்டு 90% க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் போய் படுத்துருவேன். காலையில் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் காலையில் கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை டெய்லி குக்கிங் வித் அ டீ. ஸோ ஓரளவு க்ளீனாக இருக்குது கிச்சன். எஸ், பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் ஏரியாவையும் க்ளீன் பண்ணியாச்சு. டீ போட்டு குடித்தேன். டீ போட்டு குடிச்சிட்டு தென் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்சல்யூட் மைண்டு பிளாங்காக இருந்தது. பழைய சாதம் இருந்தது பார்த்தேன். சரி, அதை தாளித்து கொட்டி டொமேட்டோ தொக்கு 4 நாள் முன்னாடி பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நான் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பொண்ணுக்கு கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. தாளித்து கொட்டினா கொஞ்சம் போரிங் பழைய சாதமும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து கொட்டினேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாலாம் போட்டு. பழைய சாதத்தில் நிறைய விட்டமின் B12 இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் டு இன்க்ரீஸ் அவர் B12. ஃபர்மெண்டட் ஃபுட்ஸில் B12 நிறையவே இருக்குது. ஈவன் ஊறுகாய், அப்புறம் கிமிச்சின்னு சொல்கிற ஒரு பிக்கல், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய B12 இருக்குது. ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஒன்லி நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வெஜிடேரியன்ஸ்க்கு இல்லைன்ட்டு. அப்படி இல்லை, வெஜிடேரியன்ஸ்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிச்சனை க்ளீன் பண்ண அடுத்த செகண்டு பாருங்கள் கிச்சன் மெஸ் ஆகிடுச்சு. ரைஸு மெயின் கல்ப்ரிட் பார்த்திங்கன்னா கடுகு தான். கடுகு வெடிக்கும் போது எல்லா இடத்துலையும் தெறிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இன்றைக்கி சமையல் வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். நான் புளிக்குழம்பு பண்ணும்போது நான் பூண்டு போட மாட்டேன். ஸோ சம்டைம்ஸ் போடுவேன், பட் மோஸ்ட்லி போட மாட்டேன். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 2 கீரி போடுங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி போட்டு வதக்கணும். இல்லைனா அது குழன்னு ஆகிடும் ஈரத்தோட வெண்டைக்காவை கட் பண்ணோன்னா. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அண்ட் தென் குழம்பு மிளகாய் பொடி, அப்படி இல்லைன்னா வத்த குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடி, இப்படி வெறும் மிளகாத்தூள் போடாமல் அந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் சேர்த்தோன்னா அதில் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்கும். துவரம்பருப்பு அதில் இருக்கிறதுனால அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். வெல்லம் போடணும், அதுக்கு பதில் நான் ஜாகரி சிரப் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு, இது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது சுண்டி வரணும். அது வரைக்கும் இது கொதிக்கணும். இது பாதியாக சுருண்டு வரணும். அதுதான் இதோட பக்குவம். சைட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு நிறைய போட்டிருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டு நான் குக் பண்ணுவேன். டுவர்ட்ஸ் த எண்ணெய் மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மூடி வச்சுருவேன் ஃபினிஷிங் ஸ்டேஜில். அப்போ நல்ல வாசனையோடு நல்லாவே இருக்கும். நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் இன்றைக்கி லன்ச். ஸோ இதுக்கு வத்த குழம்பு பண்ணும்போது ஒரு மைல்டான சைட் டிஷ் லைக் கூட்டு ரெசிபி கோஸ் வெல். ஸோ அதனால் சுரக்காய், கடலைப்பருப்பு இதை நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் தக்காளி அதையும் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகாய் இதை அரைச்சி ஊற்றி ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் பொண்ணுக்கு பொரியல் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது. அவளோட ஃபேவரட் பொட்டேட்டோவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சேன். தேங்காய் போட்டு கூட்டு பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காயில் இருக்கிற குட் ஃபேட்டு அப்போ தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அதை தாளித்து கொட்டியாச்சு. இதுதான் இன்றைக்கி சமையல். புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட், ரைஸ், தயிர் அண்ட் பிக்கல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு லத்தூஸ் கிச்சனோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே லன்ச் ரெசிபீஸ் நான் ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன குக் பண்ணுறனோ அதில் ஏதாவது 1-2 ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் குக்கிங் போட்டால் போர் அடிக்குன்றதுனால ஸோ நான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ 1 or 2 ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய மெத்தடில் எப்படி குக் பண்ணுவேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லத்தூஸ் கிச்சன்ற பேரில் ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும்.
ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் பொண்ணுக்கு. இதுதான் இன்றைக்கான சண்டேக்கான என்னோடய குக்கிங் வீலாக். இன்னொரு வீலாகோட உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம் பை டேக் கேர்.